முடிஞ்சு போச்சு. அவர் உடன்படிக்கை பண்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆபிரகாமே நான் சொல்றதெல்லாம் உண்மை, நீ இதை வந்து நம்பணும். என்னன்னா, நான் சொல்றது ரொம்ப ரொம்ப உண்மை, அது சத்தியம், இது மீறப்படாத ஒன்று, நான் உடன்படிக்கை பண்றேன். இப்போ கர்த்தர் சொன்ன மாதிரி 3 வயது கிடாரியும் அதுக்கப்புறம் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் புறா கொஞ்சம் கொண்டு வந்து அவளை எல்லாத்தையும் நடுவா துண்டித்து துண்டங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர வச்சு இருந்தா அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி நல்ல கார்பெட்லாம் போட்டு பிரமாதமா இருக்குமா? இல்லைங்க, ரத்த சகதியா இருந்திருக்கும். ரத்த சகதியா இருந்திருக்கும். ஒரு ஆட்டை வெட்டினா எவ்வளவு ரத்தம் பிடிக்கிறாங்க. 3 வயது கிடாரி, அப்புறம் 3 வயது ஆட்டுக்கடா, அதுக்கப்புறம் வெள்ளாடு, அப்புறம் 3 வயது ஆட்டுக்கடா, அப்புறம் புறா குஞ்சு, காட்டுப்புறா, எல்லாத்தையும் வெட்டினா எவ்வளவு ரத்தம் வரும்? துண்டு ஒண்ணு கொண்டு எதிர எதிர்க்கு நடுவுல ரத்த சகதியா இருக்குது. புகைகிற சூளை, அக்கினி ஜுவாலை, கர்த்தர் அந்த துண்டங்களுக்கு நடுவாக கடந்து செல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆபிரகாமே நான் உனக்கு சொன்னதெல்லாம் நிச்சயமா நிறைவேறும், சத்தியமா நிறைவேறும், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு பேர் எழும்பினாலும், உனக்கு விரோதமா எழும்பினாலும், எத்தனை பேர் உன்னை போரிட்டாலும், நான் சொன்ன கண்டிப்பா அது நிறைவேறும்பா. அது நிறைவேறலன்னா இந்த துண்டங்கள் மாதிரி வெட்டி வச்சுக்கிற இந்த துண்டங்கள் மாதிரி ஆகப்படும், அதுக்கும் மேல ஆகட்டும். நான் சொல்றேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தாருன்னா நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். பின்னாடி வர வசனங்கள்ல 28:15 கர்த்தர் யாக்கோபுக்கு சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து நீ போற இடத்தெல்லாம் உன்னை காத்து உன்னை திரும்ப தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யற வரைக்கும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்றாரு. பாருங்க எப்படி சொல்றாரு, எப்படி அவங்க எல்லாம் விசுவாசித்தாங்கன்னா, இந்த ரத்த உடன்படிக்கை தான். இந்த உடன்படிக்கை பண்ணிட்டாக போதும் பாருங்க, அது யாராலையுமே மீறப்படாத ஒன்றா இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பா நிறைவேறும், தாராளமா இல்லை, நீ நம்பலாம். உன்னை என்னோட சிநேகிதனை போல பாக்குறேன். இனிமேல் ரத்த சம்பந்தமான உறவு நீ எனக்கு. சில இடங்கள்ல வந்து பாருங்க, வாட்டர் பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் அப்படின்வாங்க. தண்ணியோட பிளட் ரொம்ப கெட்டியானது அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா, தப்பா சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லிட்டாங்கன்னா, நம்ம மற்ற எல்லாரும் கூட நம்ம கூட பிறந்த உறவுகள்லாம் இருக்குது பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப பெருசு, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர்னா, மற்ற எல்லார காட்டிலும் இந்த ரத்த உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் ரொம்ப ரொம்ப திக்கு. அவங்க ரொம்ப, அந்த நட்பு ரொம்ப நீடித்த ஒரு நட்பா இருக்கும், ஆழமான ஒரு நட்பா இருக்கும், ஆழமா நேசிக்க முடியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ண முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க விரோதம் பாராட்ட முடியாது, பகை இருக்க முடியாது அப்படின்றதுதான் அந்த காலத்துல அப்படி சொன்னாங்க. பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் அப்படின்னு சொன்னாங்க.